நான் மாப்பிள்ளை. சாரி பாரதி, என்ன மன்னிச்சிடுமா. இந்த அண்ணியால உனக்கு நினைச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. ஒரு அண்ணியாவும் நான் கரெக்டா நடந்துக்கலாம், ஒரு அக்காவாவும் நான் சரியா நடந்துக்கலாம். விச்சு எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்க. ஆனா இந்த அக்காவால உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கடா. சாரிடா விச்சு. உன் மனசளவில் இப்ப நீ எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பேன்னு என்னால கண்டிப்பா உணர முடியுது. ஆனா இந்த அக்காவால எதுவுமே பண்ண முடியலடா. நினைச்சிருடா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சரி, இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்கக்கூடாது. விடிஞ்சதும் முதல்ல நீ நம்ம வீட்டுக்கு போ, அதான் சரியா இருக்கும். இனி நீ இந்த வீட்டுல இருக்க வேணாம், போதும். ஒரு வேலைக்காரனா நீ இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் போதும், இனி வேண்டாம். நான் எவ்வளவு சுயநலவாதி இல்ல, நான் எவ்வளவு பெரிய சுயநலவாதி இல்ல. என் குடும்பத்துக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது, ஏன் நாத்தனாருக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லடா. நானும் ஒரு வகையில உன்னை வேலைக்காரனா தான் வச்சுக்கிட்டேன்ல. எனக்கு வேற வழி தெரியலடா விச்சு. அவருக்கு தெரியாம இந்த விஷயத்த ஸ்மூத்தா முடிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை வச்சு இது எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டேன். இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு, உன்னை கழட்டி விடுறேன். இந்த அக்காவை மன்னிச்சிடடா. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் வச்சு. ஆனா என்ன, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. மன்னிச்சிடடா வச்சு. சாரிடா கண்ணா. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க நல்லபடியா பாரதிக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்கணும்னா இனி விச்சு இங்க இருக்கக்கூடாது. நாளைக்கு விச்சு முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அனுப்பிதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடடா விச்சு. சாரிடா விச்சு கண்ணா. வாங்க, ஃபோன் பேசணும்னு சொன்னீங்க, பேசிட்டீங்களா? முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதா? நான் வரதுலாம் இருக்கட்டும். ஆமா, லட்டுவும் அம்மாவும் இங்க வந்துட்டு போறாங்க, நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறாங்க. நான் உள்ள வரும்போது அம்மாவும் லட்டுவும் போயிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். இங்கே வந்துட்டு போறாங்க. ஆமாங்க, அத்தையும் பாரதியும் இங்கதான் வந்துட்டு போறாங்க. இந்த டைம்ல நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறாங்க. என்னடி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி? ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது வந்து பாரதியோட கல்யாண விஷயத்தை பத்தி தான். அது நீங்க போய் பாரதி கிட்ட பேசுனீங்கல்ல, அது என்கிட்ட சொல்றதுக்காக பாரதி வந்தா. பின்னாடியே அத்தை வந்தாங்க. என்ன ஏதோ கல்யாண விஷயம்லாம் பேச்சுதான் அடிப்படுதுன்னு கேட்டாங்க. அதான் நான் அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அதாங்க அஜய் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத்தைக்கும் கல்யாணத்துல சம்மதங்க. அம்மா உண்மையாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அதுவும் அஜய் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுமா? அட ஆமாங்க, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லையா, அதை நானே சொல்லிட்டேன். முதல் அத்தை வேணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் அத்தையை அப்படி இப்படின்னு பேசி சரி கட்டிட்டேன். இப்ப அத்தைக்கு முழு சம்மதம். அத்தைக்கு முழு சம்மதம், நம்ம பாரதிக்கும் மனப்பூர்வமான சம்மதம். நீங்க நாளைக்கு கீர்த்திக்கிட்ட சொல்லி அவங்க இங்க வர சொல்லலாம். என்னங்க சந்தோஷமான விஷயம் சொல்றேன், ஆனா அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? இல்லடி, எனக்கு ஏதோ வேற மாதிரி தெரியுது. உன்னதான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையே. நீ பழைய மாதிரியே இல்லை. என் குல்ஃபி தானு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தோஷப்படுறியா இல்ல சந்தோஷப்படுற மாதிரி என் முன்னாடி நடிக்கிறியா? என்னங்க என்ன எப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏங்க நான் எதுக்கு நடிக்கணும்? நம்ம பாரதிக்கு கல்யாண விஷயம் பத்தி பேசுறீங்க, அதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் எங்க நடிக்கணும்? எனக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, என்னால இதை நம்ப முடியல. உன் மனசுல வேற ஏதோ வருத்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏய் குல்ஃபி, நீ பேசுறதாகட்டும், நீ நடந்துக்கிறதாகட்டும், எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன் நீலாம் இப்படி நடந்துக்க மாட்டோம், அவ எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ பாரதி கல்யாண விஷயத்த பேச ஆரம்பிச்சது வந்து வேற மாதிரி இருக்கு. உன் மனசுல ஏதாவது வருத்தம் மாதிரி ஏதோ வந்து என்கிட்ட சொல்லு. வருத்தமா? எனக்கு என்னங்க வருத்தம்? என்ன நீங்க ஏதோ வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கீங்க, புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன வருத்தம்? எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இது நீயே கிடையாது. உன் மனசுக்குள்ள வேற ஏதோ வருத்தம் இருக்கு. என்னம்மா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. அட போங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன். சும்மா சும்மா என்னமா இருக்கேன்றீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, நீங்க போய் பாடுங்க, நானும் படுக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், வந்துட்டு படுக்கிறேன். நீங்க படுங்க. ஏய் நில்லுடி, நான் பேசிட்டே இருக்க போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கூப்பிடறேன்ல, குல்பி நில்லு. குல்பி இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ நிக்க மாட்டேன். இருடி. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓய் அப்புறம் என்ன கூப்பிட்டே இருக்க, கொஞ்சம் அதிகமா போயிட்டே இருக்கேன். சரி சொல்லு, என்ன உனக்கு வருத்தம்? உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு? ஐயோ, என் மனசுல எதுவும் இல்லைங்க. நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க தான் புரிஞ்சுக்காம ஏதோ வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி எதுனா இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா இல்ல? அதுதான் கேக்குறேன், உன் வருத்தம் என்னன்னு என்கிட்ட சொல்லுன்னு. உன் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு, ஆனா அது நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, மறைக்கிறேன். என்னம்மா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஏய் உன் மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த அளவுக்கு ஆள் ஆகலடி. ஓரளவுக்கு தான் தெரியும். நான் ஒன்றும் ஞானி இல்லைல்ல. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் உள்ள போய் பார்த்துட்டு வரதுக்கு எது வந்தாலும் நீ வாய் தரணும் சொன்னாதாடி எனக்கு தெரியும். சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க விடுங்க. போய் படுக்கலாம். காலையில உங்களுக்கு ஃபேக்டரிக்கு போகணும், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், எக்கச்சக்க வேலை இருக்கு. நீங்க இப்ப என்னமோ விளையாடிட்டு இருக்கீங்க, விடுங்க. ஏய் அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படிதானே? ஏய் என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஒருவேளை பாரதி கல்யாணம் பேசுவாங்களே, நம்ம தங்கச்சி பூஜாக்கு அதை பத்தி பேசலன்னு உனக்கு ஏதாவது வருத்தம் மாடி? பரவாயில்லைங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமாங்க, பாரதியை விட இவ கொஞ்சம் பெரியவள்ல, இவளுக்கு இன்னும் பார்க்கல. அதுதான் வருத்தம், வேற எதுவும் இல்லைங்க. உண்மையாவே இதுதானா? நாளைக்கு நான் பூஜாவுக்கும் மாப்பிள்ள பார்ப்பேன். இங்க பாரு, பூஜாக்கள் மாப்பிள்ள பார்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா பாரதிக்கு எப்படி பார்த்தனும் அதை விட இன்னும் டபுள் மடங்கு நல்லவனா நல்ல இடத்துல இருக்கிறவனா பார்த்துதான் பூஜாவுக்கு கட்டி வைப்பேன். ஆனா அதுக்கு அவங்க அம்மா அப்பா சம்மதிக்கணும். இதுல நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாதுல்ல. அவ இப்ப வேலைக்காக நீங்க வந்திருக்கான், அதனாலதான் இதை பத்தி யோசிக்கலாம் சொல்ல முடியாது. சரி, பாரதிக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பூஜா பத்தி பார்ப்போம். உங்க சித்தப்பா வர வச்சு என்ன எதுவும் பேசுவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ பூஜாவை நினைச்சு வருத்தப்படுறியா? என்னடி இல்ல என்னடா இவன் அவன் தங்கச்சி மட்டும் பாக்குறானே, நம்ம தங்கச்சியை பாக்கலையேன்னு உனக்கு இது வருத்தமா இருக்கும்? பாருங்க, பூஜாவை நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்ததுதான். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப எனக்கு அந்த வருத்தமும் இல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? உண்மைதாங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்மளே பூஜாவை நினைச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு சித்தப்பாவோட சம்மதம் வேணும்ல. அது மட்டும் தான் எனக்கு லேசான வருத்தமா இருந்தது. இப்ப நீங்க தான் அந்த வருத்தத்தையும் போக்கிட்டீங்கல்ல, இனிமே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இப்ப போதுமா உங்களுக்கு? அப்பப்பா, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப கூட உன் பேச்சுல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. இன்னும் உன் வருத்தம் என்னன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. அது நீயா சொன்னா மட்டும்தான் என்னன்னு எனக்கு புரியும். இல்லைன்னா நானும் கண்டுபிடிப்பேன்னு தெரியல. சரி, கண்டிப்பா முயற்சி பண்றேன். உன் மனசுக்குள்ள அப்படி என்னதான் வருத்தம் இருக்குன்னு நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். அதே சமயம் உனக்கு என் மேல இது கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 2 நாளா நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற. என்னம்மா என்ன என் மேல உனக்கு கோவம்? நான் ஏதாவது தப்பு பண்றேனா? ஏய் எது வந்தாலும் எனக்கு சொல்லுடி. நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் பண்றதெல்லாம் கரெக்டானு. ஏங்க இது தப்புங்க, இது கரெக்டுங்கன்னு நீ சொல்லு, நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன்டி. நான் கேட்டுக்காம இருப்பேனா என்ன? அதுவும் என் குல்ஃபி சொல்லி நான் கேட்காம இருப்பேனாடி? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. தயவு செஞ்சு என்கிட்ட நீ இப்படி இருக்காதடி. ஏ குல்ஃபி, உனக்கு என் மேல எதுவும் கோவம் தானே? நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறத உன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிற. இங்க பாருமா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஆனா என்கிட்ட நீ இப்படி மட்டும் இருக்காத. என்னால சத்தியமா இது தாங்க முடியலடி. எனக்கு என்னங்க உங்க மேல கோவம்? எனக்கு உங்க மேல கோவம் இல்ல, எனக்கு என் மேலேயே தான் கோவம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு என் மேலதான் கோவம். அங்க என் விச்சு கண்ணா இவ்வளவு வலியில வேதனையில துடிச்சிட்டு இருக்கான், இந்த பக்கம் பாரதி துடிச்சிட்டு இருக்கான். இப்படி 2 பேரையும் துடிக்க வச்சுட்டு நான் இப்படி குத்துக்கல்லாட்டு நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேலதான் கோவமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப கூட எதுவும் தோண மாட்டேங்குதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நானாவே வாண்டடா வந்து உங்ககிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்க முடியுமா என்ன? அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லைல்ல.
அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. குல்ஃபி, என்ன பாரு, என்ன பாருமா. சொல்லுங்க. உன் மனசுல ஏதோ வருத்தம் இருக்கு, என் மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. ஆனா அது என்னன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு அது நல்லா தெரியுது. சரி, நீ சொல்ல வேணாம், கூடிய சீக்கிரம் நானே அதை கண்டுபிடிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட நீ இப்படி இருக்காது. எப்போ போல கலக்கலன்னு இருடி. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்டி. உனக்கு என் மேல எந்த கோவமா இருந்தாலும் நான் அதுக்கான மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கறேன்டி. எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ, எதுவாக இருந்தாலும் நீ சொன்னாதாண்டி எனக்கு தெரியும். அதுக்கான மன்னிப்பு நான் கேட்கறேன்டி. நம்ம போய் தூங்கலாம். காலையில உங்களுக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க கீர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. எப்போ அஜய் வீட்ல இருந்து வராங்கன்னு தெரியாதுல்ல. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்ல. அதுக்கான ஏற்பாடுலாம் பார்க்கணும்ல. இனி வேலைகள் அதிகமா இருக்கும். வாங்க போய் படுப்போம். அப்ப நான் எப்படி கேட்டாலும் என்கிட்ட நீ சொல்ல மாட்டேன். சரி, நீ பேசுறதுலே தெரியுது நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என் மேல நீ கோவமா இருக்க. ஆனா அந்த தப்பு என்னன்னா எனக்கு தெரியல. சீக்கிரமா உன் மனசுல இருக்க வார்த்தை என்னன்னு, என் மேல உனக்கு எதுக்கு கோவம் இருக்கணும் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சரி, போய் படுப்போம். நீங்க படுக்க வரலையா? மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருந்தா கண்ணுல தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படு. கூட இருக்கிறவளே என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எதனால என் மேல கோவத்துல இருக்கான்னு எனக்கு தெரியாத போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? மனசு முழுக்க குழப்பம் தான் இருக்கு. சரி, நீ போ. நீ போய் நிம்மதியா படு. என் குழப்பம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்கிக்கிறேன். இல்லைங்க, அது வந்து எதுவும் பேச வேணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனி நீ எந்த பதிலும் சொல்ல வேணும். நானாவே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. நான் எப்பவும் உன் மேல உள்ள பாசத்திலையும் லவ்லையும் தள்ளி இருக்கேன். எனக்கு எப்பவுமே என் நிலா வேணும் டி. என் குல்ஃபி எப்பவுமே எனக்கு வேணும். லவ் யூ டி. எனக்கு உன் மேல இப்ப இல்லை, எப்பவுமே எந்த கோவமும் வராது. ஏதோ உனக்கு பிடிக்காததை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால நீ என் மேல கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்ன நான் மாத்திக்கிறேன். சாரி, என்ன நான் திருத்திக்கிறேன். சரியாடி? அது வந்துங்க. இப்ப கூட சொல்ல முடியல உன்னால. அந்த அளவுக்கு நான் என்னடி பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். சரி, ஏதோ பெருசா தப்பு பண்ணியிருக்கேன் போல. உன் மனசை காயப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியாம உன்னை நான் எந்த வகையில காயப்படுத்தினேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, என் தப்பு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். என் தப்ப நான் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சீக்கிரமே திருத்திக்கிறேன். சரியாமா? அது வரைக்கும் என்ன மன்னிச்சிடு. லவ் யூ டி. போய் படுமா, போ. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு. காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, பிள்ளைதானம்மா. நெஞ்சம் என்னும் கூட அதில் இருப்பு வைத்ததாறு. இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே. இப்படியே டேப்லெட் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தா எப்படிங்க? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? டேப்லெட் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காருல்ல. இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால உங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? சும்மா நோய் நோய் சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. அதனால நல்லா தான் இருக்கேன். இவ்வளவு டேப்லெட் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போடுன்னு சொன்னா எவ்வளவு தான் முடியும்? நீ பாரு, இதெல்லாம் கொண்டு போய் அந்த தண்ணியை மட்டும் கொடு. அதை மட்டும் குடிச்சிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். நீ இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் போதும். நீ அதை மட்டும் போட்டுட்டு படுக்கிறேன். போடு முதல்ல. அது சரி, இன்னைக்குதான் என் பேச்சு கேட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என் பேச்சு கேட்டிருக்கீங்களா? கேட்டுட்டாதான் வெளியில மேல வந்துருமே. அது எப்படி கேட்பீங்க? என்னங்க தண்ணியை குடிங்க. ஆமா, அஜய் இன்னும் வீட்டுக்கு வரலையங்க. இந்த கீர்த்தும் வீட்டுக்கு வரல. நீங்க ரெண்டு பேரையும் இப்படி ஃப்ரீயா விட்டு வச்சிருக்கீங்க. வயசு பொண்ணு அவ்வளவு நேரத்துக்கு வீட்டுக்கு வரல. இவனும் வயசு பையன், இவனும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரல. நான் ஏதாவது கேட்டா என் பேச்சுக்கு ஒரு மதிப்பே கிடையாது தெரியுமா? நீங்களும் அவங்க ரெண்டு பேரும் கண்டிக்கிறதே இல்ல. நிறுத்தடி. வீட்டுக்கு ஏன்டா வரல இருக்கு? வெளியிலே இருந்து லமான் இருக்கு. வீட்டுக்கு வந்தாலே நொய்யி நொய்யி நொய்யின்னு ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பியா? பார்த்தாலே எனக்கு விருப்பம் வருது. ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் அஜய் வந்துடுவான்.
அதுக்கு நான் தான் ஒரு வேலை விட்டுருக்கேன். அவன் வீட்டுக்கு வரதுக்கு அன்டைம் ஆயிடும். கீர்த்து அவன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தான். வந்துருவான். 2 பேரும் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க. சும்மா நொய்யின்னு ஏதாவது பாட்டை பாடிக்கிட்டே இருக்காது. உன்னாலதான் எனக்கு மோஸ்ட்லி தலைவலி வருது. தண்ணியை கொடு. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பாதான் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஆபதவளாச்சேன். நான் எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவும் கேட்டக்கூடாது. அப்படி கேட்டுட்டா உங்களுக்கு நான் தலைவலி மாதிரி. என்னங்க, நான் எதுவும் கேட்கல. தண்ணி எப்படிங்க? பாரு, சும்மா எதையாவது சொல்லிட்டு இங்க நீர் கடையெல்லாம் வச்சுட்டு இருக்காத. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, தெரியும்னா? எதுக்குங்க ஆள போறேன்? அழுது இத்தனை வருஷத்துல என் கண்ணுல தண்ணி இல்லாம போயிடுச்சு. என் கண்ணுல இருக்க தண்ணி மொத்தமா வத்தி போயிடுச்சு. இனிமேல நான் அழுறதுக்கு எங்க இருக்கு தண்ணி? அதெல்லாம் விடுங்க. சரிங்க, நம்ம ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே, அது என்னங்க ஆச்சு? ஏங்க, அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துட்டு போயிடலாம்லங்க. இங்க பாரு, ஃபேக்டரி விஷயத்தெல்லாம் அவன் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன சொன்ன? அவங்களுக்கு சேர வேண்டிய காசை கொடுக்கணுமா? யாருக்கு யார் கொடுக்கணும்? அவன் ஒரு அண்ணன் காவலி, அவனுக்கு நான் சேர வேண்டிய காசை கொடுக்கணுமா? ஃபேக்டரியில வந்து அவனுக்கு அடிப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தாச்சு. இனிமேல நஷ்டம் இது கொடுக்க முடியாது. போய் வேலையை பாருடி. வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. இல்லங்க, நம்மளும் 2 பிள்ளைங்களை வச்சிருக்கோம். இப்படி ஒருத்தவங்க சாபத்தை வாங்கக்கூடாது இல்லைங்க. அவங்க ஏழப்பட்டவங்க. அவங்களுக்கு வருமானம் இனி என்னங்க இருக்கு? அவருக்கும் நம்ம ஃபேக்டரியில அடிபட்டுருச்சு. நம்ம தானே நஷ்டம் ஈடு கொடுக்கணும். அதுக்கு தாங்க சொல்றேன். சொன்னா கேளுங்க. நம்மளும் பொண்ணும் பையனும் வச்சிருக்கோங்க. அவங்க ஃபியூச்சர்ல நல்லபடியா வாழணும் இல்லைங்க. ஏய், வாய் மூடு. இப்ப நீ சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கியே, இந்த வாழ்க்கையை நான் உனக்கு பிச்சை போட்டது. அதை வாழ்ந்துட்டு வாயை மூடிட்டு போய் சேர்ந்துடணும். அதை விட்டுட்டு அட்வைஸ்ங்கிற பேர்ல எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்த, எனக்கு தெரியும் அவனுக்கு காசை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு. போய் வேற வேலை இருந்தா பாரு. என்கிட்டயே வந்து எனக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை இவ்வளவு சொகுசா வாழ வச்சுட்டு இருக்கல, நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. அதுக்கு இல்லைங்க, நம்ம பசங்க வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். உன்னை இப்ப எப்படி நல்லா தானே வச்சிருக்கேன்? கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் உனக்கு கஷ்டம்னா என்னென்ன காமிச்சிருக்கணும்? இல்லல்ல, ராணி மாதிரி தானே இருக்கேன். அது போல என் பிள்ளைங்களும் சந்தோஷமா சொகுசா தான் இருப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் குறைச்சல் இருக்காது. ஓ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. வாங்க கேட்டுட்டாலே என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சோ? சாரி டாட். டிராஃபிக்கா இருந்ததோ அதான் குமாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நினைச்சிட்டே இருந்தேன் நீங்க என்ன தேடிட்டே இருப்பீங்கன்னு. ஆனாலும் என்னால போன் கூட பண்ணி சொல்ல முடியல டாட். எப்படி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா போன் எடுத்தா டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்துடணும் இல்லையா? அதனால என்னால போன் கூட பண்ணி சொல்ல முடியல. சாரி டாட். ஓகே டார்லிங், எனக்கு தெரியும் என் பொண்ணு எனக்கு கால் பண்ணலனாலே அவ ஏதோ பிஸி ஷெட்யூல்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஓகே டார்லிங். ஆமா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தீங்க. எந்த ஃப்ரெண்ட் வீடு? அப்ப கேட்கும்போது எதுவுமே சொல்லவே இல்லை. போயிட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன. நீ கீர்த்து ஒரு வயசு பொண்ணு இந்த டைம்ல வெளியில ஊர் சுத்திட்டு வருவாங்களாடி? மம்மி சாரி மம்மி, நான் இந்த அளவுக்கு லேட்டா வந்தது என் தப்பு தான். ஐம் ரியலி சாரி. பட் நான் இவ்வளவு லேட்டா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. டார்லிங், என்ன சந்தோஷமான விஷயம்? என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, அவ முகத்திலே தெரியுது. ஆமா, என்ன விஷயம்? ஆமா டாட், நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் டாட். இந்த சந்தோஷத்தை சொல்லதான் ஓடி வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் ஹால்லயே இல்ல. உங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் தேடிட்டு ஃபைனலா பெட்ரூம்ல தான் உங்க 2 பேரும் கண்டுபிடிச்சேன். வீட்டார் இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, என்னம்மா என்ன சந்தோஷத்துக்கு காரணம்? நான் என்ன சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் எங்க சொல்லுங்க டாட். அண்ணனையும் சேர்த்து வச்சு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். நான் மட்டும் இப்ப இந்த விஷயத்த சொன்னேன், அண்ணன் துள்ளி குதிப்போம். ரொம்ப 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 சந்தோஷப்படுவான். சாரி டார்லிங், அஜய் இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாட்டான். அவன் வரதுக்கு அன் டைம் ஆயிடும். அதனால இப்போதைக்கு வேற வழியே இல்லை. அந்த சந்தோஷமான விஷயத்த இப்போதைக்கு மம்மி டாடி கிட்ட தான் சொல்லி ஆகணும். சொல்லுமா? கேட்க அல்லடி அப்பா, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். 2 பேரும் அவசரப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா டாடி, நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல அண்ணனுக்கு பொண்ணு பாக்குற விஷயமா? அதான் டாட், பாரதியா அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு டாட். டார்லிங், என்னம்மா சொல்ற? நீ சொல்றது டாடிக்கு போயிடுயே. டாடி யார சொல்றேன் கேளுங்க. நான் எனக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அது யார் வீட்டுக்கு சொல்லாமலே போறேன். அது யார் வீட்டு தெரியுமா? அர்ஜுன் வீட்டுக்கு தான். எதுக்கு போன தெரியுமா? ஸ்வீட் அண்ணனுக்கு நம்ம பாரதிய பொண்ணு கேட்க போனேன் டாட். என்னம்மா சொல்ற? இது அஜய் என்ன சொன்னா? டாடி முதல்ல அர்ஜுன் வேணாம் அப்படி இப்படி சொன்னான் டாட். அதுக்கப்புறம் அண்ணனோட போட்டோவை காமிச்சதுதான் அவனுக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் அண்ணனை இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி மீட் பண்ணிருக்கான் டாட். அவனும் அண்ணனும் பேசிட்டாங்க. ஆனா என்ன, அண்ணன் நம்ம வீட்டு பையனு தெரியாம அவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க டாட். அதனால அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் டாட். என்னம்மா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? உண்மையாவே அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானா? ஐயோ டாட், உங்க மேல ப்ராமிஸா? அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் டாட். ஓ மை ஸ்வீட் டாட், இந்த டாடியோட வேலையை நிறைய நீ குறைச்சிட்டோமா? ரொம்ப 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 தேங்க்ஸ் டார்லிங். டாடி எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணனோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது அண்ணன் பாரதி விரும்புறான்ல, அப்போ நான் போய் கேட்காம இருப்பேனா? என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் ஆச்சு, நான் போய் கேட்டது முதல்ல வேணான்னு சொன்னான். அப்புறம் அதே நான் போட்டோவை காமிச்சதுதான் எனக்கு பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டான் டாட். டாட் இப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான்?
உங்க வீட்டுல போய் உங்க மம்மி டாடி கிட்ட பேசிட்டு உங்க அண்ணன் கிட்டயும் பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அதாவது பாரதிய பொண்ணு கேட்கறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். வாவ் சூப்பர் டார்லிங். இதுக்கு நாள் தள்ளி போடுவானே, நாளைக்கு நல்ல நாளா பாரு, நாளைக்கு போயிட்டு வந்துருவோம். ஏங்க நம்ம அஜய் கிட்ட பேசவே இல்லைங்க, அஜயோட சம்மதத்தை கேட்கவே இல்லையே. என்ன என்ன சொன்ன? இல்லங்க அஜய்க்கும் இதுல சம்மதமா இல்லையான்னு கேட்கணும்லங்க. டாடி எதுக்கு மம்மி மறைக்கிறீங்க? மம்மி உங்களுக்கு தெரியாதா அஜய் அண்ணாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்? மம்மி அஜய் அண்ணா தான் பாரதி ஒன் சைடா விரும்பிட்டு இருக்காங்களே, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் போய் அர்ஜுன் கிட்ட பொண்ணு கேட்டேன். இல்ல கேட்டுமா அஜய் உங்ககிட்ட அப்படி சொன்னானா? தண்ணி கொடுத்துட்டேனா? ஓ போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. இது சம்பந்தமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஓ டாடி ஏன் டாடி மம்மி அப்படி சொல்றீங்க? இல்ல டார்லிங், நம்ம நல்ல விஷயமா பேசிட்டு இருக்கோம். எடுத்த எடுப்புல அவசரமா பேசக்கூடாதுல்ல, அதான் உங்க மம்மிக்கு அட்வைஸ் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்க மம்மிக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இனி வாய் திறக்க மாட்டான். டாடி பாவம் டாடி மம்மி எப்ப பார்த்தாலும் மம்மி மறைச்சிட்டே இருக்காதீங்க. ஓகே ஓகே டார்லிங், உங்க மம்மி நான் எதுவும் சொல்லல, போதுமா? சரி, அப்போ நம்ம நாளைக்கு அர்ஜுன் வீட்டுக்கு போயிடுவோமா? டாடி நம்மளே முடிவு பண்ணா எப்படி? அஜய் அண்ணாவும் கேட்கணும்ல. கரெக்டா. ஆனா டார்லிங், நான் அஜய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போனோம்னா அது ஒரு சர்ப்ரைஸா இருக்காதுல்ல. நாளைக்கு அஜய் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சரி கூட்டிட்டு போவோம். அப்போ அவன் அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ல. அட ஆமா டாடி இத நான் யோசிக்கவே இல்லை டாடி. டார்லிங், அதான் டாடி யோசிக்கிறேன்னா, இப்போ நீ என்ன பண்ணு, அஜய் வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணும். டாடி இருக்காங்க, டாடி பாத்துக்கிறேன். நாளைக்கு நம்ம அஜய்க்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரப்போம். அவன் அங்க வந்ததும் அவனே சர்ப்ரைஸ் ஆகணும். அவன் நினைக்கிற வாழ்க்கை எதுன்னு நம்ம அமைச்சு கொடுக்க போறோம். ஸோ அவனுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கணும். ஓகே கரெக்ட் டாடி, நீங்க சொல்றதா கரெக்ட். அண்ணா கிட்ட சொல்லாமலே நாளைக்கு அண்ணாவை கூட்டிட்டு போறோம். அங்க போனதும் பாரதி வந்து நின்னதும் அண்ணா கண்டிப்பா ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஐயோ நான் இப்பவே அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் டாடி. நானும் அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கேன். அர்ஜுன் கூடிய சீக்கிரமே எல்லாம் நடக்கும். அவன் டார்லிங் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிட்டுட்டு தூங்கும். நம்ம சீக்கிரமா நாளைக்கு கிளம்புவோம். ஓகேவா? அஜய் கிட்ட எதுவும் சொல்லிடாது. ஓகேவா? நோ டாட், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அண்ணா கிட்ட. நாளைக்கு நம்ம கிளம்புறோம் போறோம். அதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நாளைக்கு நாங்க வரோம்னு சொல்லிட்டு. ஓகேவா டாட்? ஆமாம்மா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடு. நம்ம எல்லாம் ஃபேமிலியா அங்க வருவோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே டாட், இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேலையா. இப்போ நான் போனது அர்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போறேன் டாட். நாளைக்கு சீக்கிரம் எப்ப வெடியோன்னு வெயிட்டிங்ல இருக்கேன். டாடி நாளைக்கு நல்லா அழகா ரெடி ஆகணும். ஓகே? அதுலயே அண்ணனுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரெடி பண்ணணும் அண்ணனை. இது டார்லிங், அதுக்கு என்ன குறைச்சது? அவன் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான். ஆமா டாட், ஏன் அண்ணன் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான். இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா. சரி சரி, எனக்கு இப்ப கையை ஓடல காலம் ஓடல. நான் போறேன் டாட். நாளைக்கு சீக்கிரமா நம்ம கிளம்புறோம். ஓகேவா? மம்மி நாளைக்கு சீக்கிரம் கிளம்புறோம், லேட் பண்ணிடாதீங்க. நல்லா பட்டு சரியா கட்டிக்கங்க. ஓகேவா? அப்புறம் மம்மி மம்மி சரிங்க, எதுவுமே சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, டல்லாவே இருக்கீங்க. உங்க பையனோட கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன டல்லா இருக்கீங்க? அதுக்கு என்னவா சிரிச்சுட்டா போகுது. சரி வா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடுவேன். ஓகே மம்மி, 5 minutes நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீங்க டிஃபன் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாட், நான் சாப்பிட்டு படிக்கிறேன், நாளைக்கு சீக்கிரம் கிளம்புறோம். ஓகேவா? ஓகே டார்லிங், லவ் யூ டா. லவ் யூ டூ டாடி. ஓகே நான் போறேன். என்னடி நான் என் பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறேன்? உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் குறுக்க பேசாதுன்னு சொல்லிட்டு. என்ன சொன்ன? அஜயோட சம்மதமா? அஜய்க்கு சம்மதமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, அமைதியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. என் பிள்ளைங்களுக்கு என்ன வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும். உனக்கு எனக்கு பொண்டாட்டியாவும் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவும் நடந்துக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு. அதை தவிர வேற எதுவும் பேசாது. என்ன புரியுதா? இங்க பாருங்க, நீங்க இது என்ன சொன்னாலும் சரி, இதுல அஜய்க்கு சம்மதமா இல்லையான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல அஜய்க்கு சம்மதம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீங்க தான் அவன் இஷ்டத்துக்கு மீறி ஏதோ பண்றீங்கன்னு தோணுது. இது கீர்த்துக்கு வேற தெரியல. கீர்த்து வேற ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்னவோ சொன்னீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா என் பிள்ளைங்க விஷயத்துல நீங்க தப்பா முடிவெடுத்தா அதை நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், சொல்றது புரியல? அமைதியா இரு. இத்தனை வருஷம் உன்னை கை நீட்டினதே கிடையாது. கை நீட்டுற அளவுக்கு வச்சுக்காது. ஓ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நான் சொல்லி என்ன பண்ண போறீங்க? அஜய் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருடி, அஜய் கிட்ட ஏதாவது நீ வாயை திறந்த, நான் பொல்லாதவன் உனக்கு நல்லா தெரியும், பாத்துக்கோ. எதுவுமே வாயை திறக்க கூடாது, அமைதியா இருக்கணும். நாளைக்கு நம்ம அங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வர வரைக்கும் அவன் கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் வைக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்ல, நாளைக்கு பொண்ணு பார்க்க போற விஷயத்த அஜய் கிட்ட காரணத்தை கூட சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அவன் கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவான். ஏன்னா அஜய் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே மாறி இருக்கு. ஸோ இதை நான் சொன்னா வேணாம் டாடின்னு மட்டும் தான் சொல்லுவான். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு அவனை இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அஜய், நீ மாறணும்னு நினைச்சாலும் இந்த டாடி உன்னை மாற விட மாட்டேன்டா.
நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன். மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாத வேண்டி இப்ப புரியுதுடி உன் வலியும் வேதனையும். போங்கோட இந்த ஏனா போதும் மேடமாமா அண்ணனுக்கு பண்ணுமா அண்ணனா நேக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஏனானா இந்த பாரதிக்கு இந்த விச்சுதான் விச்சுக்கு இந்த பாரதி தான் என்ன தவிர நீ இந்த பொண்ணையாவது பார்த்த வேதனை அனுபவிச்சுக்கிட்டு ஓயாம அழுதுட்டு இருக்கலாம். சாரிடி பாரதி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை பார்த்து இருக்க கூடாதுல்ல. நான் வரைக்கும் வந்திருக்கேன். ஒரு குரலை கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன ஏதாவது வேலையா? விச்சுக்கண்ணா என்னடா எப்பவுமே உன்னை வேலையாதான் கூப்பிடணுமோ என்ன இப்படியே கேட்குறீங்க? அப்போ இந்த வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னே நீ இருக்கியாடா? நான் எங்க போகணும்? விச்சுக்கண்ணா என்ன எங்க போகணும்னு கேட்குறேன். நம்ம வீட்டுக்குடா. அம்மா அப்பான்னு எல்லாம் அங்கே இருக்காங்க. உனக்கான வேலை தான் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு. அட ஆமால, மறந்துட்டேன் நீலா குட்டி. ஆமா வேலை முடிஞ்சிருச்சுல. செல்ஃபிஷா அது இதுன்னு இங்க பாரு நீலா குட்டி. நீ என்ன சொன்ன ஒன்று? நீ என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. சரி ஒரு 10 நிமிஷம் தான், இப்பவே கிளம்பிடுறேன் சரியா? நீ போ, இந்த கொஞ்ச நேரத்தில் பேக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். போயிடுவேன் நீலா குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். விஷ் ஹாப்பி நியூ இயர் டியர்ஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025ஆம் ஆண்டு நல்லபடியாக சிறப்பாக வழி அனுப்பி வச்சுட்டு 2026ஆம் ஆண்டு நல்லபடியாக வரவேற்போம் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், எப்படி 2025 நமக்கு நல்லபடியாக சிறப்பாக போச்சோம், அதை விட இரட்டிப்பா 2026 நமக்கு இன்னும் சிறப்பாக போகணும்னு நம்ம எல்லாரும் ஆண்டவன் கிட்ட வேண்டிப்போம். கண்ட கனவுகள் கண்முன்னே கூடி வர, எண்ணம் சிறக்க, இன்பம் பெருக, வண்ணம் நிறைந்த வாழ்க்கை மலர, மண்ணும் செழிக்க வருவாய் புத்தாண்டி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாய் மை ஃபேமிலிஸ், 2025ஆம் ஆண்டை விட 2026ஆம் ஆண்டு நமக்கு இன்னும் டபுள் மடங்கு சிறப்பாக அமைய நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம்ப்பா. கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதாவே அமையும், சிறப்பா அமையும், எல்லாருமே நல்லபடியா இருப்போம். ஓகே டியர்ஸ். முடிந்ததை மறப்போம், நடந்ததை நினைப்போம், நினைப்பதை நன்றானால் நடப்பதும் நன்றாகும். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாவே நினைப்போம், அதுவும் நல்லதாவே நடக்கும் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு 3 சீரியஸுமே போட்டிருக்கேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கீதா சிஸ்டர், அவங்க செகண்டா கன்சீவா இருக்காங்கன்னு வீடியோல கங்க்ராட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி டியர், நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி வச்சதுனால வீடியோல என்னால சொல்ல முடியலப்பா. இன்னைக்கு புது வருஷத்தோட சேர்த்து உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன். நீங்க நல்லபடியா 2வது குழந்தைய பெற்று நல்லமுடன் வரணும். கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் சங்கீதா டியர். ஓகே டியர், புது வருஷத்தை நம்ம தான் சிறப்பா அமைச்சுக்கணும். ஸோ எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புங்க, கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். ஓகே டியர், பாய். ஆமா டியர், இந்த புது வருஷம் நமக்கு எல்லாமே நல்லதாவே அமையும். ஸோ நம்பிக்கையோட இருப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், பாய். 12 மணி ஆயிடுச்சு, கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிச்சு, 10 கிலோ கேக்க வட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடிருச்சு, சட்டி மேலாம் வரல விடு, 1000 வாழா வெட்டிக்க விடு, கானா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு, வானத்துல ஜொலி ஜொலிக்க சென்னை சிட்டி கலகலக்க, கஷ்டம் வந்தா ஓரந்தல்ல, ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்லு, ஹாப்பி நியூ இயர். Everybody, wish you a happy new year. ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே.